வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னு வந்து சேரும். இன்னும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம்பாப்வேக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய ரெண்டாவது ஓடிஐக்கான ப்ரிடிக்ஷன் இது. ஃபஸ்ட்டு ஓடிஐக்கு நம்ம வீடியோ போடலை. பட் நம்ம குரூப்பில் யூடியூப் மெம்பர்ஸ் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு, டெலிகிராம் சேனலில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு, ஸோ ஜிம்பாப்வேக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுனா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பெருசாக விக்கெட் விழுகிறதுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தை நாம் கொடுத்துருந்தோம். ஜிம்பாப்வே ரொம்ப மைனஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்பெசிஃபிக்காக ரன் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபோல் தான் மேட்ச் மூவ் ஆகிருந்தது. ஸோ இதுதான் வீடியோ போடாதப்பவும் இந்த யூடியூப் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இல்லை குரூப்பில், இல்லை நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இங்கே தகவல் வழங்குவோம். ஸோ அதுதான் நம்ம குரூப்பில் பண்ணுறோம். வேறு அங்கே பெருசாக நிறைய பேர் இதை ப்ரைம்னு கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தகவல்கள் வெளியே தவறாக பரப்புகிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு இருக்கக்கூடிய இன்டெப்த்தான சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அன்றைக்கான வெதர் ரிப்போர்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். மழை பேஞ்சு மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது மழை பேஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம ப்ரிசிஷன் கொடுக்கும்போது பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் நடக்குன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் நல்லா ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாகவே ஜிம்பாப்வேவோட ஸ்கோர் ப்ரிடிக்ட் எல்லோரும் 150 பிலோ அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் 200+ அப்படிங்கிறத அவங்க அடிச்சிருந்தாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. மழை வந்துருச்சு. டிஎல்எஸ் முறை தான் இருந்தாலும் மழை வரலைனாலும் ஜிம்பாப்வே டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்க்கு அந்த இடத்துல ஃபேவர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ இது ரெண்டாவது மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இதே கிரவுண்டு தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் கொடுத்த அதே கிரவுண்டு தான். 86 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 37, பேட்டிங் செகண்டு 46, ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 244. பாகிஸ்தான் தான் இங்கே ஹை ஸ்கோரு, ஜிம்பாப்வே லோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்கோரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 20, 26, 200, 250 அந்த ரேஞ்சில், 19, 21 முறை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வெதர் ரிப்போர்ட்டும் பிச்சு ரிப்போர்ட்டும் ஒன் டே டெஸ்ட்டு இந்த மேட்சுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் கூட சொல்லியிருந்தோம் ஒன் டேக்கும் டெஸ்ட்டுக்குமான ஒரு சில ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ, தனி வீடியோவாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டே ஃபார்மேட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் இது ரொம்ப முக்கியம். பிச்சு ரிப்போர்ட்டும் அந்த டெஸ்ட்டாக இருந்தால் 5 நாளைக்கான அங்கே வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற சூழல், எப்படியான நிலவு, மேகமூட்டமான ஒரு அமைப்பாக, மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இடையில இருக்கா, இல்லை ஹாட் வெதரா, இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக T20 ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை. பட் ஒன் டேக்கும் டெஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐயில் அந்த வெதர் கண்டிஷன் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீமுக்கு கொஞ்சம் ஃபேவராக மேட்சை மாற்றுச்சு. ஒரு லோ டீம் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அது கண்டிஷன். நாளைக்கு மேட்ச் வெதர் எப்படி இருக்குன்னா, இப்போ வரைக்கும் கிளியராக தான் இருக்குது. எந்த மழைக்கான வாய்ப்பு இல்லை. மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸில் சின்னதாக ஒரு சவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் மேட்ச் முழுமையாக நடக்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் சவர் கண்டிப்பாக பாதிக்காது அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி மேபி செகண்ட் இன்னிங்ஸில் மழை வரும் அப்படிங்கிறத நாளைக்கு கன்ஃபார்ம் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா சேசிங் டீம் ஈஸியாக வின் பண்ணும். ஏன்னா சின்ன சவர் பேட்டிங்க்கு ஃபேவராக கிரவுண்டை மாற்றி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். மழை இருக்கிற மாதிரி இருந்தால் சேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். டீம் பேஸில் பாகிஸ்தானுக்கான சான்ஸ் அதிகம். அதில் செகண்ட் பேட்டிங் போச்சுன்னா சிம்பிளாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த மேட்ச்சுக்கு இருக்கிற கண்டிஷன், வெதர் கண்டிஷன் அப்படி இருக்குது. ஓகேங்களா, ரைட். இப்போது நம்ம டீம் வைஸாக பார்த்துக்கலாம். ஸோ ஓடிஐக்கான வீடியோ நம்ம போடலை. ஸோ இதில் தான் அந்த மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வெதர் கண்டிஷனும் பிச்சு ரிப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒன் டேக்கும் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். வெதர் கண்டிஷனை எப்படி இன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஸோ க்ளவுடி கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பவுலிங்க்கு ஃபேவராக போகும். ஒன்று இது வெதரை வச்சு நம்ம சின்னதாக கணிக்கிறது. இல்லை பெரிய அளவில் மழை பெஞ்சு அதுக்கு அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அல்லது மழை ஒரு 3-4 ஹவர்ஸ் பெஞ்சு அதுக்கப்புறம் வருது, அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரொம்ப கூலாக இருக்கும். பூமியும் சேர்ந்து கூலாக இருக்கும்.
வெதர் கண்டிஷன் மட்டும் கூலாக இருந்தால் உங்களுக்கு பவுலிங் ஃபேவர். ஸோ நிலமும் கூலாக மாறிடுச்சு அப்படின்னா, கூலிங்காக மாறிடுச்சுன்னா அங்கே பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கும். இதுதான் அந்த வெதர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நிலைகள். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு க்ளௌடி வெதர் அப்படின்னா பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. கரெக்டு தான். அந்த க்ளௌடி வெதர் இருந்தால் மட்டும் மேலே மட்டும் இருக்கணும். ஸோ அந்த க்ளௌடி எல்லாமே மழையாக பூமியில் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதுவும் ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு மேலே பேஞ்ச நல்ல மழைக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற மேட்ச் பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹாட் வெதர் அப்படிங்கிறது ஸ்பின்னருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவராக மாறும். ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் லைனப் எடுத்துக்குவோம். ஸோ இது இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படி நீங்கள் எதுவுமே நோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு லைனப் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சு நாளைக்கு மேட்ச்சு கிளியர் வெதர் தான். ஸோ கிளியர் வெதர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிட்ச் ரிப்போர்ட் படி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் சவர் இருக்குன்னா கூட அது இருக்குது கன்ஃபார்ம் அப்படின்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு சின்னதாக அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போது ஃபஸ்ட்டு பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ் இந்த கண்டிஷனுக்கு, இப்போ இருக்கிற கண்டிஷன் என்னது, ஹாட் வெதர் தான். ஓகே, ரெயின் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனுக்கு லாஸ்ட் மேட்ச் ரெயின் இருந்து நல்ல பேட்டிங் சப்போர்ட்டாக இருக்கும்போது கூட ஒரு 200 தான் ஸ்கோரு அப்படின்னா, ரெயினும் இல்லை அப்படிங்கும்போது இந்த முறை ஜிம்பாப்வே பேட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இதை விட ஸ்கோர் கம்மியாக வர ஒரு சான்ஸ் இருக்குது. ஒன்று. இதில் பாகிஸ்தான் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னாகும், இந்த 250 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி ஒரு சின்னதாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ பாகிஸ்தான் பேட் பண்ணிட்டால் 300க்கு எபோவ் போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கானா, இந்த கிரவுண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 to 250, அதிகபட்சமாக 270 அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிரெடிட்டை பேஸ் பண்ணியும் பர்சன்டேஜை பேஸ் பண்ணியும் ஓடிஐக்கு டீம் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். சில ஸ்டாண்டர்டான ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி வரும். அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் டாப் கிரெடிட் எல்லா பிளேயரையுமே எடுக்கிறோம். ஸோ ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 8.5ல் முஸ்ரபானி, வில்லியம்ஸ், ஸோ 2 பிளேயர் இருக்காங்க. அடுத்து 8ல் எர்வின், ஆயுப், ஆஹா சல்மான், நஹர்வா, ஹஸ்னைன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 பிளேயர் இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எவ்வளோ பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு தெரியும். கம்பல்சரி இங்கே இருந்து ஒரு 2-3 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் மேட்சோட கேப்டன் விசி பிளேயர்ஸ். ஸோ இங்கே ஹசனைன் உள்ளே வந்ததான் ஞாபகம். ஆஹா சல்மான், ரிஸ்வான், ஆயுப் இவ்வளோ பேர் தான் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு முசரபானி, நகர்வால் யார் ட்ரீம் டீம் என்ட்ரானா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் மிஸ் ஆகிருக்கு. ஒரு 2-3 பிளேயர் வரைக்கும் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதே போல் தான் இந்த மேட்சும் இருக்கும். கொஞ்சம் பிளேயர்ஸ் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் நம்ம வாய்ஸ் நோட்டில் இங்கே தெரியாது, நம்ம வீடியோவாக கொடுக்கல, வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தோம். என்ன கம்பேரிசன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அஃப்ரிடி இந்த மேட்ச்லேயே இல்லை, பட் அஃப்ரிடி ரஃப்பை தான் நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான கிரவுண்டு மழை பெஞ்சு இந்த அமைப்பில் இருக்கும்போது ரஃப்புக்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்துருப்பாங்க. பட் சான்ஸ் ரொம்ப கம்மி. பவுலிங்கை மேலே யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்கள எடுத்துக்கங்க அப்படி சொல்லி சொன்னோம். ஸோ இந்த மேட்ச் ரெயின் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரஃப்பை கூட யூஸ் பண்ணலாம். டோட்டலாக நம்ம இப்போ காட்டின பிளேயரில் கண்டிப்பாக இன்னொரு முறை கூட காட்டிடலாம். ஒரு 2 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் ஜெயிக்க போகிறது பாகிஸ்தான் அப்படி தீர்மானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேப்டன் விசியில் 2 பிளேயரையோ அல்லது ஒரு பிளேயரையோ கட் பண்ணி போகிற மாதிரி வரும். ஸோ லாஸ்ட் மேட்சோட கேப்டன் விசி பிளேயர்ஸ் இவங்க தான். இவங்களை கட் ஆகிற மாதிரி கம்பல்சரி சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் கட் பண்ணி இங்கே அதுக்கு பொதுவாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹரிஸ் ரஃப் உள்ள கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம், சேஞ்சஸ். ஸோ 2லிருந்து 3 பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஸோ இதை எங்கே ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜ் ரீதியாக பார்த்துக்குவோம். இந்த மொத்த 10 பிளேயரில் 2லிருந்து 3 பிளேயர் ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேயருமே மீடியம் கிரெடிட் 7.5, 6.5 இந்த மாதிரியான பிளேயர்ஸும் உள்ளே வரணும். ஸோ அவ்வளோதான் இதில் சிம்பிள். ஸோ அதை பர்சன்டேஜ் ரீதியாக நம்ம பார்த்துக்குவோம். இப்போ 0 to 25ல் ஜே கும்பி, ஹசீபுல்லா,
டி மேயர்ஸ், ஐகான், குலாம், எமபுட்டா, அவன்ட்டு. ஸோ 7 பிளேயர் இருக்காங்க. கம்பல்சரி இங்கிருந்து ஒரு பிளேயராவது கம்பல்சரி இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் ஜே கும்பி ட்ரீம் டீம் என்ட்ரு ஆயிருந்தாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதையே. ஸோ இங்கே கம்பல்சரி இங்கே வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதை பேட்டிங் ஆர்டரோட சின்னதாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிறாங்க, இல்லை சேசிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிறாங்க, இல்லை பாகிஸ்தான் பக்கம் டீமை கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கே குலாம், இப்போ கும்பிக்கு பொதுவாக கே குலாம் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் மேட்ச் டீம் அருமணி தான் வந்திருக்காங்க, கும்பி வரலை. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட்டு மேட்ச் இங்கே ட்ரீம் டீம் வந்தவங்க இதுலேயே தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து லாஸ்ட்டு மேட்ச் இவங்கெல்லாம் பர்சன்டேஜில் வேறு லெவலில் இருந்தாங்க, வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கேருந்து கம்பல்சரி நீங்கள் ஒரு பிளேயர் எடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் இங்கேருந்து யாருமே ட்ரீம் டீம் வராத பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரிடிக்டாக கே குலாம், டி மேயர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிறாங்கன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில். ஸோ இவங்க யாருமே அந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் வரும்போது தான் நம்ம காட்டின அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே வருவாங்க. அடுத்து 25 to 50 எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். 1 or 2 பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிளேயர்ஸ் நீங்கள் எடுக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டீம் அருமணி. ஓகே, ஸோ கம்பல்சரி ஒரு பிளேயருக்கான வாய்ப்பாவது இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அமீர் ஜமால், டீம் அருமணி, எர்வின் பென்னட். ஸோ இங்கே ஒரு பிளேயர் கம்பல்சரி, மினிமம் ஒரு பிளேயர் கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இதில் இந்த லோ கிரெடிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 3ல் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். என் சாய்ஸ் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஸோ அதிகமான பிளேயர்ஸ் இருக்குது, கொஞ்சம் சான்ஸ் கம்மி இருக்குது. 1, 2 ஹஸ்னைன், அக்ரம். ஸோ இந்த பர்சன்டேஜும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பிக் பண்ண பாருங்கள். ஸோ கம்பல்சரி 2 பிளேயர் வரணும். ஸோ இப்போ இந்த மேட்ச்சு மீடியம் ரேஞ்சில் பிளேயர்ஸ் வர்றாங்கனால அந்த டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். பாகிஸ்தானுக்கான அட்வான்டேஜ் இந்த மேட்ச்சு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக இனிஷியலாக வரக்கூடிய ஆயுப், செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போது அக்ரம், லாஸ்ட் மேட்ச்சே ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 பேருமே தகுதியுள்ள பிளேயர்ஸ் தான். கண்டிப்பாக இது ரிஸ்கி இந்த இடத்துல. ஸோ அதனால தான் மீடியம் ரேஞ்ச் பிக்கில் இருக்காங்க. பட் கம்பல்சரி 2 பிளேயர் வரைக்கும் இன் பண்ணுங்கள். ட்ரீம் டீம் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து ஹைப்டு பிளேயர் ட்ராப் பண்ணணும். ப்ளஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ராப் லிஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். அதிகபட்ச பாயிண்ட் எடுக்கக்கூடிய லிஸ்ட்டும் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ஓடிஐயில் ஸ்டாண்டர்டு பிளேயர்ஸு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ், இப்போது நீங்கள் அந்த கிரெடிட் பேஸில் பார்த்தீங்கனாலும் இங்கே அதே பிளேயர்ஸ் அப்படியே இருப்பாங்க. இவங்களை கிட்டத்தட்ட அதில் நம்ம காட்டியிருந்த 10 பிளேயரில் 7 பிளேயர் அப்படியே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ட்ராப் பண்ணுறது அங்கே இருக்கிற பிளேயர்ஸை கூட உள்ளே வச்சுட்டு இதில் இருந்து ட்ராப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும் கம்பல்சரி. இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் இன்னொரு பிளேயர் ட்ராப் பண்ணுறீங்கன்னா ஆஹா சல்மான் மாதிரியான பிளேயர்ஸை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கொடுத்த ஆப்ஷன்ஸில் இருந்த பிளேயர்ஸை இது கூட இன் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷன் பேஸில் மாறலாம். டாப் 2. ஓகே, ஃபஸ்ட்டு டாப் 2வும் ஆல்ரவுண்டரில் இருக்குது. 3வது விக்கெட் கீப்பிங், 4வது பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் டாப் பிக்ஸ் அப்படிங்கும்போது இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர் அப்படிங்கிறதுக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆஹா சல்மான், அமீர் ஜமால் அல்லது திரும்பவும் ராசா வில்லியம்ஸில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும். பட் இன்னொரு பிளேயரை நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஸோ அப்படி அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் கேப்டன், டாப் விசி அப்படிங்கிறதும் ஆல்ரவுண்டரை சார்ந்தே இருக்குது. மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் விசி இருக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் திரும்பவும் சாய்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இங்கே ஆகாஷ் சல்மான், அமீர் ஜமால். ஸோ இந்த 4 பிளேயர் கேப்டன் வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹரிஸ் ரப், முஷரபானி, ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது எப் அக்ரம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயரையும் கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறது யாரோ ஒருத்தர் கட்டாக கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு அமைப்பையும் பார்த்துக்குங்க. ஸ்கோர் அதிகமாக இருக்காது, மீடியம் ரேஞ்சில் ஸ்கோர் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆல்ரவுண்டர் பவுலர்ஸை கேப்டனாக யூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸஸ் இருக்கும். நிறைய பேர் பேட்டிங் பேஸில் போயிருப்பாங்க. பட் இந்த டைப்பில் கேப்டன் வர அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் அந்த தனியாக ஒரு வீடியோ அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் தெளிவான விவரங்கள் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.